ஒரு பொண்ணை நான் கல்யாணம் கட்டிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் ஒரு டெக்ஸ்ட்டை போட்டுட்டீங்க, ஒரு லெட்டரை எழுதிட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு எவிடன்ஸ் போதும், உங்களை உட்கார வச்சு தாலி கட்ட வச்சிருவாங்க. ஏனென்றால் எழுதப்பட்ட எழுத்துக்கு நீங்கள் அடிமை. அதற்கு பிறகு மாறினீங்கன்னா எழுதிட்டு நீ மாறி இருக்கடான்னு அர்த்தம். இருக்கீங்களா? நீ மாறினா அது அசிங்கம்னா, அவர் ஒன்று எழுதிட்டு அவர் மாறினா அது அவருக்கு அசிங்கம். அப்படிலாம் மாற மாட்டாரு. ஒன்றை எழுதுவதற்கு முன்பாக 7 முறை யோசிப்பாராம். 7 முறை புடமிடப்பட்ட சுத்தமான வெள்ளி கோப்பான சொற்களாக எது இருக்கிறது. எழுதப்பட்ட வார்த்தை ஒன்றுதான் கண்மலை, அதன் மீது பண்ணுகிற ஜெபம் தான் கண்மலை மேல் கட்டப்பட்ட வீடு. பைபிள வாசி, கத்துறோம், பிரச்சனைக்கேற்ற ஒரு வார்த்தையை தேவன் அதில் பேசுவார். அதுதான் நீ பேச வேண்டிய ஜெபம். ஜெபத்தில் நீ பேச வேண்டிய விஷயமே அந்த வசனம் தான். ஜெபம் என்பது என்ன பிரச்சனை என்று பேசுகிற இடம் அல்ல. Prayer is not the place where you talk, where you should talk the problem, but the solution. பிரச்சனையை பேசக்கூடிய இடம் அல்ல ஜெபம், தீர்வுகளை பேசக்கூடிய இடம் தான் ஜெபம்.